ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பர்சன்டேஜ்லேருந்து ஒரு சம்மை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை வாசிக்கலாம். ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டி 5%, அதாவது கூடுதலாக எக்ஸ்ட்ரா 350 ரூபா இல்லாமல் எக்ஸ்ட்ரா 5% செலுத்தியதெனில் அதில் மத்திய மற்றும் மாநில சரக்கு சேவை வரியாக சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, அதான் சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி செலுத்தப்படும் தொகை என்ன அப்படின்னு கேட்குறேன். ஃபஸ்ட்டு மொத்த ஆவண செலவு 350 ரூபா, கரெக்டாக? அதில் ஜிஎஸ்டி எவ்வளோ போடுறாங்க? 5%. அப்போ 350 ரூபாவில் 5% ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் போடலாம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடைஞ்சிரமா? மீதி என்ன இருக்குது? 1 5 5 2 5 10. அப்போ 35 2 அளவுக்கு தான் என்ன வரும்? 1 2 2, மீதி 1, 7 2 14, மீதி 1 வரும், 14 1 5, கரெக்டாக? 17 ரூபா 50 பைசா வரும், கரெக்டாக? ரூபாய் 5%. இது சிஜிஎஸ்டி தனியாக கண்டுபிடிக்கணும், எஸ்ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். அதாவது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டினா ஒன்றுமே இல்லை, டிவைடட் பை 2 போடுங்க மறுபடியும். ஏன்னா இது இவங்களுக்கு, அதாவது 5%ல் 2.5% வந்து சிஜிஎஸ்டியும் 2.5% வந்து எஸ்ஜிஎஸ்டியும் கேல்குலேட் பண்ணுவாங்க, அவ்வளோதாங்க. அப்போ 17.50 டிவைட் பை 2 போட்டால் என்ன வரும்? 8 2 16, மீதி 1 வருமா? மீதி 1 5 1 7 2 14, 1 5 2 10. அப்போது 8 ரூபா 75 காசு. அதாவது எஸ்ஜிஎஸ்டிக்கும் சிஜிஎஸ்டியும் தனித்தனியாக 8 ரூபா 75 காசும் 8 ரூபா 75 காசும் வரும். அவ்வளோதான். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி சம்மு கொஞ்சம் பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிம்பிள் தான். ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.